கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மே மாதம் 7ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோட பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காரு. இன்னைக்கான பரலோக மன்னா யோவான் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் குருடனா இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். அன்பு குழந்தைகளே, இந்த மன்னாவோட விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த பூமியில இருந்தப்ப பல அற்புதங்களை செய்தாரு. அதுல ஒண்ணு, பார்வையற்ற ஒருவருக்கு பார்வை கொடுத்தது. இது தேவனுடைய மிகப்பெரிய வல்லமையை காட்டுது. இந்த வல்லமை எதிர்காலத்துல ஒட்டுமொத்த மனித இனத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமாக அமைய போகுது. இப்போ இந்த பார்வை அப்படிங்கிறது எதை குறிக்குது தெரியுமா? இது நம்முடைய வெறும் கண்களை மட்டும் குறிக்காம, இயேசுவை யாரெல்லாம் பின்பற்றுகிறாங்களோ அவங்களுடைய அறிவு மற்றும் ஆவிக்குரிய புரிதல் திறக்கப்படுதலை குறிக்குது. அப்படின்னா என்னன்னா, தேவனுடைய திட்டங்களை நம்ம மனதால தெளிவாக புரிந்து கொள்வது. அதாவது வரப்போடைய ராஜ்யத்துல இந்த அற்புதம் இன்னும் பெரிய அளவுல நடக்கும். அப்போ மக்களுடைய நிஜமான கண் பார்வை குணமாக்கப்படும். அது மட்டும் அல்லாம சத்தியத்தை அறியாமல் ஆவிக்குரிய விதத்தில் குருடர்களாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய மனக்கண்களும் திறக்கப்படும். தேவன் எல்லாரையும் வெளிச்சத்துக்கு வழி நடத்துவாரு. செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க பைபிளை எடுங்க. அதுல எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு ஃபுல்லா தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வது குறிச்சு மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திக்கலாம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க.